ப்ராடக்ட்டே இல்லாம வந்து ஏதோ ஒண்ணு அவங்க சும்மா வீட்டுக்கு செஞ்சத கொண்டு வந்து காமிச்சுட்டு, நான் இத பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப பட்டிங் என்டர்பிரினரா வர்றவங்க என்னன்னா, நெறைய இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு, இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு செலிபிரிட்டி ஆகணும்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆனா தான் நமக்கு ஓரளவுக்கு அதுல சின்ன இன்கம் எடுக்க முடியும். நானும் ஒரு சின்ன முதலீட்ல வந்து ஆரம்பிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஸோ நாங்க எங்களுடைய கம்பெனி 25த் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணபோது, நாங்க வந்து மருத்துவத்துறையில இருக்கோம். ஒரு 100 டாக்டர் அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நாங்க எங்க ப்ராடக்ட்ட வந்து அறிமுகப்படுத்தலாம். 26 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து பிசினஸ்க்குள்ள வர்றதே ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஹேர் ஆயில் தான் ஃபர்ஸ்ட்டு நாங்க பண்ணி சேல் பண்ணோம். அந்த ஹேர் ஆயில் கூட எனக்கு வந்து பாட்டிலெல்லாம் போட்டு நான் விக்கல. டம்ளர்ல அளந்து குடுத்து வித்தேன். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விமன் ஆண்டர்பிரினர் ஆண்டாள் ஆழ்வார்சாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க வந்துட்டு நெறைய விமன் ஆண்டர்பிரினர் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க. நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் அது பாசிட்டிவான சைடாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதுலேருந்து வர கான்ஸ் எல்லாம் நெறைய விஷயமா இருக்கும். ஒரு இடத்துல நெறைய தடங்கல் பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது வேலை பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு விஷயம் பேக் ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதாவது நடந்திருக்கா? நீங்க வந்துட்டு நெறைய பேர அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னும் பொழுது, அதுல உங்களுக்கு நடந்த ஏதாவது டிஃபிகல்ட்டான விஷயம் எதா இருந்தா அத பார்த்துருங்க. கண்டிப்பாம்மா. நெறைய அதாவது இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ 300க்கும் மேற்பட்டவர்களும் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க. அதாவது பட்டிங் என்டர்பிரினர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. புதுசா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவங்க அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நெனச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்துறோம். அறிமுகப்படுத்தி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்லயே வச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. சரி ஓகே அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம நெறைய விஷயங்கள அவங்களுக்கு பண்ணிட்டு இருப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்கிட்ட ப்ராடக்ட்டே இருக்காது. ஓகே. ஆனா எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட ப்ராடக்ட் இல்ல அப்படின்றதே எனக்கு தெரியாது. ப்ராடக்ட்டே இல்லாம வந்து ஏதோ ஒண்ணு அவங்க சும்மா வீட்டுக்கு செஞ்சத கொண்டு வந்து காமிச்சுட்டு, நான் இத பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன் ஓகே. அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ம். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலாம் பப்ளிஷ் ஆயிட்டு, நெறைய பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஓ! ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சோன்னா, அடுத்த கால் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வரும். நோக்கி வரும். ஸோ என்ன நோக்கி வர்றப்ப நான் சொல்லுவேன், "இல்ல அவங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்பேன். இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகும்னா, சிலர்லாம் என்ட்ட சண்டையே போடுவாங்க. ம். "அப்ப நீங்க வந்து தெரியாம பண்றீங்களா? தெரிஞ்சு பண்றீங்களா? நீங்க நல்லா விசாரிச்சுட்டு அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும்." அப்படிலாம் சொல்லுவாங்க. ம். அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்டயும் நான் போயிட்டு, "நீங்க வந்து நிஜமாவே பிசினஸ் பண்றீங்களா? இல்ல பண்ணாம இருக்கீங்களா?" அப்படின்ற ஒருத்தரையும் நம்ம வந்து என்கொயரி பண்ணி நம்ம வந்து அவங்கள அறிமுகப்படுத்த முடியாது இல்லைங்களா? அவங்க சொல்றத நம்பி தான் நம்ம வந்து அவங்கள அறிமுகப்படுத்துறோம். ஸோ இந்த மாரி எல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அப்ப என்ன கேட்பாங்கன்னா, அவங்க வந்து விளம்பரத்துக்காக வந்து குடுத்துருக்காங்க. ம். அவங்ககிட்ட ப்ராடக்ட்டே இல்ல. இப்படியெல்லாம் கூட என்கிட்ட வந்து நெறைய பேர் சண்ட போட்டுருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன்னா, "இல்ல எனக்கு வந்து ப்ராடக்ட் தீர்ந்து போச்சு. ம். அதனால நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் நெறைய என்டர்பிரினருக்கு சொல்றது என்னன்னா, உள்ளத உள்ளபடி நீங்க வந்து மக்களுக்கு வந்து அத ஆன்ஸர் பண்ணிடுங்க. ம். ப்ராடக்ட் இல்லன்னா கூட என்கிட்ட இப்ப ப்ராடக்ட் இல்ல. எனக்கு தயார் பண்றதுக்கு ஒரு 20 டேஸ் ஆகும், 15 டேஸ் ஆகும். அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் நான் ப்ராடக்ட் தயார் பண்ணி தரேன். இப்படியெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா, இவங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ்ல இருந்தே காணாம போயிடுவாங்க. ம். 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 இது ஒரு பெரிய டிராபேக் தான். ஓகே. நம்ம அறிமுகப்படுத்துறவங்கள்ல. ஓகே. இந்த மாதிரியான ஆன்டர்பிரினர்ஸ் இருக்கும்பொழுது, உண்மையாவே சில பேர் வந்து அவங்களுடைய உழைப்ப போட்டு சில ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல அத வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகும்ல இந்த மாரி இடத்துல? இதுவரைக்கும் கம்மி ஆகல. என்னன்னா, அ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து இல்லாம வந்து பேசுறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்த தான் குடுக்குறாங்க. ஓகே. அந்த ஏமாற்றத்த குடுக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி நல்லா பண்றவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். அந்த நல்லா பண்றவங்க மேலயும் மக்கள் வந்து ஒரு சந்தேகப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்களும் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா?
அப்படின்ற நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து தரமான பொருள தயார் பண்ணி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம அறிமுகப்படுத்தினதுல நல்ல பெரிய லெவலுக்கும் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60 பேர்லாம் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல வந்து பேசினவங்க. இப்போ நெறைய விமன் ஆண்டர்பிரினர் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இல்லாம வேற ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது பின்பற்றிட்டு இருக்கீங்களா? ஏதாவது அவங்களுக்கு வெப்சைட் உண்டு பண்ணி தரதாகட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது தளங்கள் இது பண்ணி தரதாகட்டும். நிச்சயமா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுல வந்து பேசின அத்தன ஆன்டர்பிரினருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லைசென்ஸ் எடுக்காம இருக்கவங்களுக்கு லைசென்ஸ் எடுக்கிறதுக்காகட்டும், பேசிக்கா எஃப்எஸ்எஸ்ஐல இருந்து, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து, ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்துக்குமே நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். ஹெல்ப் பண்றோம் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்ட விட்டு எங்கேயும் வெளியில வேண்டாம். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து லைசென்ஸ் எடுத்து குடுக்குறோம். அவங்களுடைய நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஓடிபி சொன்னா போதும். லைசென்ஸ் எடுத்து அவங்க கையில ப்ராப்பரா குடுத்துர்றோம். ஸோ, அந்த மாதிரி நெறைய பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாம ஆன்டர்பிரினர் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய இப்ப சின்ன சின்ன ஆன்டர்பிரினருக்குலாம் வெப்சைட் இருக்காது இல்லைங்களா? அவங்களுக்காக ஒட்டு மொத்தமா அந்த ஆன்டர்பிரினருக்காக ஒரு வெப்சைட் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். gooptimistic.comன்னு சொல்லிட்டு. அதுல அவங்க ப்ராடக்ட் எல்லாம் கொண்டாந்து வெப்சைட்ல வச்சுக்கலாம். அந்த வெப்சைட் மூலமா அவங்களுக்கு நெறைய சேல்ஸும் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வேலைகளும் நாங்க பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இப்போ நெறைய பேருக்கு கேள்வி என்னவா இருக்கும் அப்டின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இது பண்றோம் அப்டின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ல தான் பெரும்பாலும் கவனம் செலுத்துவோம். அதிகப்படியா வந்து ஒரு பட்டிங் ஆன்டர்பிரினர பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். நீங்க எதுக்கு இவ்ளோ முனைப்பெடுத்து அவங்களுக்கான இத வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாங்க. பிகாஸ் ஏன்னா நானும் ஒரு சின்ன முதலீட்ல வந்து ஆரம்பிக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஸோ நாங்க எங்களுடைய கம்பெனி 25த் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணபோது, நாங்க வந்து மருத்துவத் துறையில இருக்கோம். ஒரு 100 டாக்டர் அந்த மாதிரி கூப்ட்டு, அவங்களுக்கு வந்து நாங்க எங்க ப்ராடக்ட்ட வந்து அறிமுகப்படுத்தலாம். ஆனா, என்னுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி சின்ன ஒரு முதலீட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, ஏதாவது உதவி பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி நான் நெனச்சது தான். இது வந்து சோசியல் கார்ப்பரேட் இதில தான் நாங்க வந்து கொண்டு வரோம். எங்களுடைய கம்பெனியிலிருந்து கொஞ்சம் பணம் வந்து இவங்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணலாமே, அப்படின்றதுக்காக தான் இந்த பட்டிங் என்டர்பிரினருக்கு வந்து நம்ம வந்து இவ்ளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நாட் ஒன்லி ஃபார் லேடீஸு, ஜென்ஸும் இதுல இருக்காங்க. பட்டிங் என்டர்பிரினர்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு லேடியா இருக்கிறதுனால லேடீஸ்க்கு மட்டும் தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜென்ஸுங்களும் இதுல இருக்காங்க. ஜென்ஸு, லேடீஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. இப்ப நீங்க சொல்லும்பொழுதே சொல்லியிருந்தீங்க. ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வராங்க அப்டின்னா, ஒரு 4 மாசத்துலயோ, 5 மாசத்துலயோ காணா போயிடுவாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக்கா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. வர பட்டிங் ஆண்டர்பிரினருக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நிச்சயமா. என்னன்னா, எல்லாருக்குமே இப்ப பட்டிங் என்டர்பிரினரா வர்றவங்க என்னன்னா, நெறைய இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு, இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு செலிபிரிட்டி ஆகணும்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆனா தான் நமக்கு ஓரளவுக்கு அதுல சின்ன இன்கம் எடுக்க முடியும். அதுக்கு வந்து விடாமுயற்சி தாங்க. விடாமுயற்சியா வந்து நம்ம திரும்ப திரும்ப அதுல வந்து நெறைய செலவு செலவு மீன்ஸ் உங்க பிசினஸ்க்கு தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. செலவுன்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, பெரிய ஆட் குடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நெனச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாம நம்ம தரம் ஒரு பொருள் தயார் பண்றோம்னா, அது தரமா தயார் பண்றக்கு என்னென்ன செலவுகள் பண்ணணுமோ, அந்த செலவுகள் பண்ணி தரமான பொருள நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப 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 போகணும். இவங்க என்னன்னா, ஒரு தடவ ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க. ஒரு தடவ கேட்டோம்னா, அவங்க வாங்கல அப்படின்னோனே இவங்க வந்து டயர்ட் ஆயிடுறாங்க. இல்ல நான் கேட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே இப்ப நமக்கே ஆகட்டும், ஒருத்தர் வந்து ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொன்னா நம்ம வேண்டான்னு தான் சொல்லுவோம். திரும்பி திரும்பி ஒரு 2, 3 தடவ ஸ்ட்ரெஸ் பண்றப்போ, சரி அவங்க இவ்வளோ தடவ சொல்றாங்களே, அதுக்காவது ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்படின்றக்காக நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? திரும்ப 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 நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம ப்ராடக்ட்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவிலலாம் ஆட் பார்க்குறோம். இந்துஸ்தான் யுனிலிவருடைய ஹமாம் சோப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லருந்து 20 வாட்டி அவங்க விளம்பரம் குடுக்குறாங்க. நமக்கு தெரியாதுன்றக்காக இல்ல. ஹமாம் சோப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக. அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து இந்த பிசினஸ்ல இருக்கோம். என் ப்ராடக்ட் இருக்குன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இடத்துல வாங்கி அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாக் இருக்கும்போது நம்மகிட்ட வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருந்தோம்னா, அந்த பொருள் அவங்ககிட்ட தீர்றப்ப, இவங்ககிட்ட ஒரு தடவ வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்குவாங்க. அப்ப நம்ம தரமான பொருள் குடுக்கும்போது, அந்த ஒரு தடவ வாங்குறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா, கன்டினியூஸா நம்மகிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து பிசினஸ் என்டர்பிரினர் இந்த பட்டிங் என்டர்பிரினர் வந்து பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. நீங்க பட்டிங் ஆண்டர்பிரினரா இருக்கும்பொழுது, உங்களுடைய முதல் சேல் அப்டின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுல சுவாரஸ்யமான நிகழ்வு எதா இருக்கா? நெறைய இருக்கு.
அதுல ஒண்ணு சொல்லணும்னா, அப்பல்லாம் எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் வித்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஒண்ணு வித்தாலே என்னவோ பெருசா இந்த உலகத்தையே நான் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துரும். ஏன்னா, இப்போ வந்து நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. நான் ஆரம்பிக்கும்போது வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து பிசினஸ்க்குள்ள வர்றதே ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஹேர் ஆயில் தான் ஃபர்ஸ்ட்டு நாங்க பண்ணி சேல் பண்ணோம். அந்த ஹேர் ஆயில் கூட எனக்கு வந்து பாட்டிலெல்லாம் போட்டு நான் விக்கல. டம்ளர்ல அளந்து குடுத்து வித்தேன். ஓகே. அந்த டம்ளர்ல அளந்து குடுத்து 1 டம்ளர் எண்ணெய் வித்ததுன்னா, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஓகே. ஆமா. அத வந்து நினைவு கூர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. நெறைய விஷயம் பேசியிருக்கீங்க. நெறைய விஷயம் எங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, நீங்க வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரினர் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறீங்க அப்படின்றது வந்து, நீங்க உங்களுடைய சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, அதனால தான் இப்போ வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ உங்க நேரத்த செலவழிச்சு இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றிம்மா.